ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 4/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன்டு. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதே போல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ரவுண்டு 1க்கு, இப்போது ரவுண்ட் 2க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்பணும் அப்படின்றவங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்சிசி வெப்சைட்டுக்கு போகிறோம். எம்சிசி வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம பிகினிங்கிலிருந்தே பார்த்துடலாம். எம்சிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இங்கே வந்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் எல்லோ கலரில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு. இதில் நியூ அப்படிங்கிறத நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதிலிருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன்இன், நீங்கள் ஏற்கனவே ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் இந்த போர்ட்டலில் போகலாம். இல்லை சார், நான் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாக இருந்தால் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் சைன்இன்குள்ளே போங்க. ரவுண்ட் 1ல் நான் கலந்துக்கல, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அப்படின்றவங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். இப்போது உங்களுடைய ரோல் நம்பர் தெரியும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தால் நீட் யூஜினுடைய ரோல் நம்பர் கொடுங்க. ரவுண்ட் 1ல் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின் நம்பர் கேப்சா கோடு கீழே இருக்கும், அதை மேலே டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. இப்போ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி சென்ட் ஓடிபி டு ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வேணுமா இல்லை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வேணுமா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கா ஆர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கா அப்படிங்கிறத சென்ட் ஓடிபி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்த நேரம் 12:33 தேர்ஸ்டே, இன்னைக்கு 4th செப்டம்பர். ஓகேங்களா? இது ரவுண்டு 2க்கானது தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ இல்லை ரெஜிஸ்டர் மெயில் ஐடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணினதுக்கப்புறம் இங்கே கேண்டிடேட் கான்சென்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டூ யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 ஆஃப் கவுன்சிலிங் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஓகேங்களா? 2வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் காட்டாது. ஸோ 2வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்னா எஸ்ஸை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுங்க. மறந்த மாதிரி நோ கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகாது. கவனம், இந்த இடத்தில் உங்களுக்கு கவனம் தேவை, எச்சரிக்கை. ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் எஸ் கொடுத்தாச்சு. டூ யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 2 எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் டூ யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
என்ன ஆயிரும், உங்களது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வில்லிங்னஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆன உடனே இங்கே சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற மாதிரி டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் ஃபில் பண்ண போகிறீங்களோ அது தெரியும். அன்ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளவு அது தெரியும். லாக்கிங் சாய்ஸஸ் அப்படிங்கிறது ஆன் டேட்டில் தெரியும். கீழே பாருங்கள், இம்பார்ட்டண்ட் மெசேஜ், சாய்ஸ் ஃபில்லிங் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரவுண்டு 2, அதாவது எடிட் ஆப்ஷன், இதெல்லாமே வந்து வில் பி அவைலபிள் ஆஸ் பர் த ஷெட்யூல். அவைலபிள் சாய்ஸஸ் இது இந்த இடத்துல நாளைக்கு நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இப்போது சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் வில்லிங்னஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அந்த வில்லிங்னஸ் நீங்கள் இன்றைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது 12:35 Thursday 4th September இன்று எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது 2ஆம் சுற்றுக்கானது தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே காமிக்கும். இதை பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு லாக் அவுட், மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சிஸ்டமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து லாக் அவுட் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது. நியூ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருந்தால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுண்டு 1க்கு நம்ம டெமோ வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி செலுத்திடலாம். அதாவது 2 lakhs ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி, 5,000 ஆர் 10,000 உங்களுடைய கேட்டகிரி கேட்டார் போல் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் கட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.